ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் முருங்கை செடியை எப்படி அடர்த்தியாக வளர்க்குறதாங்க பார்க்க போகிறோம். என்னோடக்கிட்ட இருந்த பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை செடியில் 5 அடிக்கு குச்சி குச்சியாக தாங்க வளர்ந்துருந்தது. எனக்கும் அது எப்படி அடர்த்தியாக வளர்க்குதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சில நர்சரியில் கிடைச்ச டிப்ஸ் படி அந்த 5 அடி இருந்த செடியில் ஒரு அடிக்கு வெட்டிட்டு வேற ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மாற்றிட்டு நான் அதை காய்கறியெல்லாம் மிச்சம் மீதி இருக்கிற காய்கறி தோலுங்க எல்லாத்தையும் போட்டு அரிசி கழுவுற தண்ணியை போட்டு ஈவன் மீன் கழுவுற தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நல்ல புஷ்ஷியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வாரத்துக்கு 2 நாள் நல்லாவே கீரை தாராளமாக கிடைக்குது. இங்கே பாருங்கள், நான் வெட்ட எந்த பக்கம் வெட்டுறதுன்னே தெரியாம நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், தாராளமாக கீரை கிடைக்குது. இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி சாப்பிடுங்க. காரணம் இதில் கால்சியம், அயன், ஜிங்க்கு, விட்டமின் ஏ, விட்டமின் சின்னு ஊர்பட்ட சத்து இருக்குங்க. இதில் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்றதால நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு நான் கேழ்வரகு கஞ்சிக்கு இந்த முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணியிருக்கேங்க. அதோடு சேர்த்து பாயில்டு ஃப்ரைடு பெப்பர் எக்கு தாங்க எடுத்திருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு மார்னிங் ஃபுட்டில் கால்சியம், அயன், ஜிங்க்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் எல்லாமே ஒரே நேரத்தில் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி சத்தான உணவை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருங்கை செடியை எப்படி அடர்த்தியாக வளர்க்குதுன்னு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.